ஆச்சியோட அதிரசம் மாவு எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். ஹே லவ்லீஸ், இன்னைக்கு வந்து ஆச்சியோட அதிரசம் மாவை தான் ட்ரை பண்ணி பார்க்க போறோம். ஸோ பேக்கேஜிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு. ஆச்சி அதிரசம் மாவு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 500 கிராம் அண்ட் பின்னாடி வந்து நமக்கு இன்கிரீடியன்ட் லிஸ்ட் இருக்கு அண்ட் எப்படி பண்ணுங்கிற செய்முறையும் கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்றேன். பாக்கெட் ஓபன் பண்ணிட்டு உள்ள இருக்கிற அதிரசம் மாவை எடுத்துட்டு ஒரு பாத்திரத்துல வந்து போட்டுக்கோங்க. அது ஒரு தடவை பிசைஞ்சிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா உருண்டையை உருட்டிக்கலாம். உருண்டை உருட்டுற சைஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களோட விருப்பம் தான். சின்னதா, மீடியமா, பெருசா எப்படி வேணா உருட்டிக்கலாம். நாங்க வந்துட்டு கொஞ்சம் மீடியம் சைஸ் அந்த மாதிரி தான் வந்துட்டு உருட்டி இருக்கோம். அண்ட் இந்த அதிரசம் மாவு வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே சாஃப்டா இருக்குன்னு சொல்வேன். அண்ட் கலருமே வந்துட்டு டார்க்கா இருக்கு. அண்ட் இதோட வாசம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வெல்லம் வாசனை வருது. இந்த மாதிரி நீங்க உருட்டிட்ட பிறகு வாழை இலை இருந்ததுன்னா அதுல வந்து நீங்க தட்டலாம். இல்லைன்னா எண்ணெய் கவர் அந்த மாதிரி கவர்ல நீங்க கொஞ்சமா நெய் தடவிட்டு அதிரசம் மாவு உருட்டி வச்சதை வச்சு லேசா வந்து தட்டி எடுத்தா போதும். அதுக்கு பிறகு அதிரசம் சுடுறதுக்கு வந்து ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி அதை வந்து காய வச்சுக்கோங்க. அது காஞ்சதும் நீங்க வந்து அதிரசம் வந்து போட்டு சுட்டு எடுத்துடலாம். ஸோ அதை வந்துட்டு 3 to 5 நிமிஷத்துக்கு மீடியமான ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிக்கோங்க. அந்த அதிரசத்தை வெளியே எடுக்கும்போது ஒரு 2 கரண்டி வச்சு இந்த மாதிரி எக்ஸஸ் ஆயில்லாம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துருங்க. ஸோ தட் அதிரசம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எண்ணெயா இருக்காது. கொஞ்சம் காஞ்சிட்ட பிறகு இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ எங்களுக்கு வந்துட்டு அந்த மாவில் வந்துட்டு 13 உருண்டை வந்திருந்தது. ஸோ 13 அதிரசம். ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிரசம் வந்துட்டு உடையாம நல்ல ஷேப்ல தான் வந்துட்டு வந்திருக்கு. பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு. அண்ட் டேஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம செய்யற மாதிரியே இருக்கு. நல்லா சாஃப்டா இருக்குன்னு சொல்வேன். அண்ட் சூடா சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்கு. நம்ம வந்துட்டு கைப்பட பக்குவமா பாகு எடுத்து செய்யற அதிரசம் மாதிரி இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அந்த மாதிரி இருக்காது. பட் அதுக்குன்ட்டு இது வந்து நல்லா இல்லைன்ட்டு இல்ல, பரவாயில்ல, நல்லாவே இருக்கு. ஸோ நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த தீபாவளி இல்லை ஏதாவது ஃபெஸ்டிவல் சீசனுக்கு நீங்க ட்ரை கொடுக்கலாம். இந்த அதிரசம் மாவு வாங்குறதுக்கான பையிங் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு வேணா செக் அவுட் பண்ணி பாருங்க. எந்த தீபாவளிக்கு நீங்க குலோப் ஜாமுன் செய்ய போறீங்களா, எந்த பிராண்ட் குலோப் ஜாமுன் மிக்ஸ் வந்துட்டு சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ இப்போ ஸ்கிரீன்ல வரும். இன்ட்ரெஸ்டட்னா கிளிக் பண்ணி பாருங்க. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். அவ்வளவுதான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் பி பாசிட்டிவ் and spread positivity. Tata.